பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோபுவின் சரித்திரம். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்றவர் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாருன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோமா இருந்தாராம். உத்தமன், யாருக்கும் தீங்கு நினைக்காம மனசாட்சிப்படி நடக்கிறவர். சன்மார்க்கன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? சன்மார்க்கன் என்றால் அறநெறிகளை பின்பற்றி நடப்பவர்கள். நம்ம முற்பிதாக்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், இந்த கோட்பாடுகளை கடைப்பிடிக்கணும். ஸோ அதெல்லாம் கடைப்பிடித்து வாழ்க்கை நெறிகளை கரெக்டாக கொண்டு போகிறவங்க தான் சன்மார்க்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர் சன்மார்க்கனாக இருந்திருக்காரு, உத்தமனாகவும் இருந்திருக்கிறாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா? நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ், அவங்க இல்லாத போது மறைவாக எவ்வளோ பாவங்கள் நம்ம செய்கிறோம். என்ன பாவங்கள் இந்த உலகத்தில் நம்ம செஞ்சாலும் அது கடவுளுக்கு மறைவாக அந்த பாவம் இல்லை அப்படின்றத நம்ம உணர்றதே கிடையாது. 4 செவத்தை மட்டும்தான் பார்க்குறோம், ஒரு மறைவிடத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். கடவுள் எப்போதும் நம்மளை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறாருன்றதை நம்ம உணர்றதே கிடையாது. ஸோ தேவனுக்கு பயந்து அப்படின்னா மறைவிலும் சரி, ஒரு பப்ளிக்லேயும் சரி, ஒரு வீட்லேயும் சரி, எந்த விதமான ஒரு பாவமும் செய்யாத ஒரு மனுஷனை, தேவ பக்தி உள்ள மனுஷன், பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் அப்படின்னு யோபுவை பற்றி சொல்கிறாங்க.